Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக இட்லி தோசைக்கு மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். நார்மலாக இட்லி தோசைக்கு மாவு வந்து நம்ம அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி எடுப்போம். பட் அந்த மாதிரி இது எதுவுமே இல்லாமல் ஒன்ஸ் நம்ம இந்த மாவு ரெடி பண்ணால் போதும். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் தாராளமாக நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே கெட்டு போகாது. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ்க்கு, வேலைக்கு போகிற பெண்களுக்கு, வெளிநாட்டில் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மொத்தமாக இதை பல்காக அரைச்சி எடுத்துகிட்டு போகலாம். நம்மளுக்கும் இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு வந்து சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லைனா கெட்டு போயிடும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதில் இருக்காது. இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா, இந்த மாவை இன்றைக்கி நான் ரேஷன் அரிசியில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரேஷன் அரிசியில் அரைச்ச மாவில் எப்படி நல்ல சூப்பரான சாஃப்டான மல்லிகைப்பூ மாதிரி இட்லி எப்படி வருது சொல்லிட்டு அதையும் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நார்மலாக ரேஷன் அரிசியில் வந்து நிறைய கொஞ்சம் கல் இருக்கும், நெல் இருக்கும். அந்த கருப்பு கலரில் அரிசி எல்லாம் கலந்து வரும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கம்ப்ளீட்டாக தனியாக எடுத்து வெளியே போட்டுருங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு. இந்த கிளாஸில் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு ரேஷன் அரிசியில் புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேன். அதில் இருக்க அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெயிட் போட்டு பார்த்தா இது கரெக்டாக 1 கிலோ 350 கிராம் இருக்குது. சேம் அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு ரேஷன் அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன். இதில் இருக்க அந்த கல் மண் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் நான் எடுத்து இதில் போட்டிருக்கேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேம் ஒரே பாத்திரத்தில் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பவுலில் உளுத்தம்பருப்பு ப்ளஸ் வெந்தயத்தை போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு குவான்டிட்டினா, இந்த கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போடுறேன். கிராம் வைஸில் 200 கிராம் இருக்குது சரியாக. இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ எல்லா அளவையும் அந்த கிளாஸ்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது 1 கிளாஸ் அளவுக்கு நான் அவல் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம எடுக்க தேவையில்லை, ஃபைனலாக நம்ம எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இந்த க்ளீன் பண்ண இந்த அரிசியை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கிங்க. அந்த உளுத்தம்பருப்பு வெந்தயத்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கிங்க. இது வந்து ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் சரியாக இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வாஷ் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ண வேணாம். கைகளால் இந்த மாதிரி இந்த அரிசியை எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா ரேஷன் அரிசியில் நிறைய டஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணால் அந்த டஸ்ட்டு போகாது. அரிசி வந்து அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது. ஸோ நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி விட்டால் தான் அரிசி வந்து நல்லா வெள்ளையாக க்ளீன் ஆகும். ஒரு 4லேருந்து 5 முறை நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ நான் இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. கல் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுக்கும்போது அந்த அரிசியில் இருக்க கொஞ்சம் நஞ்சம் டஸ்ட்டும் நல்லா க்ளீன் ஆகிட்டு நல்லா வெள்ளையாக சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கல் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு ஃபைனலாக இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கும். அது வரைக்கும் வாஷ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி அரிசியை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் நம்ம ஃபைனலாக இட்லி ஊற்றும் போது அந்த இட்லி வந்து நல்ல வெள்ளையாக சூப்பராக வரும் உங்களுக்கு. நல்லா க்ளீன் பண்ண அந்த அரிசியை அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நான் போட்டு வச்சுருக்கேன். கூடவே அந்த உளுத்தம்பருப்பு வெந்தயத்தை ஊற வச்சிருந்தோம்ல அதையும் நல்லா க்ளீன் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அவல் வந்து எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து ஊற வைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த அவல் எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம அரிசி ஊற வைக்கும் போது சாதம் சேர்ப்போம்ல அதுக்கு பதிலாக அவல் சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நான் வெயிலில் வந்து நல்லா காய வைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் வெயில் படுற இடம் இருந்தால் நீங்கள் காய வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி பரப்பி விட்டு காய வச்சுக்கோங்க. ஆனால் ஃபேனுக்கு கீழே வந்து காய வைக்காதீங்க. ஃபேன் இல்லாமல் அப்படியே காய வச்சு எடுத்துக்கோங்க, வீட்டுக்குள்ளே காய வைக்கிறதா இருந்தால். இப்போ இதுக்கு மேலேயே நான் அந்த உளுத்தம்பருப்பு வெந்தயத்தையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலேயே இந்த அவலையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்ல வெயிலில் இந்த அரிசியை காய வைங்க. இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்து நம்ம அரைக்கும் போது இந்த மாவை 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது.
நல்ல வெயிலா இருந்தா ஒரு நாள் போதும். சூப்பரா காஞ்சு வந்துரும். இது எந்த அளவுக்கு இந்த அரிசி நல்லா காயணும்னா, கொஞ்சமா கையில அரிசி எடுத்துட்டு, கொஞ்சம் க்ரஷ் பண்ணி பாருங்க. நல்லா நொறுங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா காஞ்சு வரணும். அ கொஞ்சம் அமௌண்ட்டா இருந்தா நம்ம மிக்ஸி ஜார்லயே போட்டு அரைச்சு எடுத்துடலாம். பட் இது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியா இருக்கிறதால, நான் மாவு மில்ல குடுத்து தான் அரைக்க போறேன். நீங்க மாவு மில்ல குடுத்து அரைக்கும்போது ஒரு விஷயத்தையும் பார்த்து அரைச்சு எடுத்துக்குங்க. இத அரைக்கும்போது இதுக்கு முன்னாடி ராகி, இல்ல கோதுமைய அரைக்காத மாரி இருக்கணும். இதுக்கு முன்னாடியே அரிசி போட்டு அரைச்சுட்டு, அதுக்கு மேல இதுக்கு போட்டு அரைக்கிற மாரி பார்த்துக்குங்க. ராகியோ, கோதுமையோ போட்டுட்டு அரைச்சுட்டு, இந்த மாவு போட்டு அரைக்கும்போது, கலரும் சேஞ்ச் ஆயிடும் உங்களுக்கு. மாவும் கொஞ்சம் களி மாதிரி ஆயிடும். ஸோ, அத மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கங்க. நான் இப்ப இதில மில்லுல குடுத்து அரைச்சு எடுத்துட்டேன். அரைச்சு எடுக்கும்போது அவங்ககிட்ட நீங்க சொல்லிடுங்க. இந்த மாரி இட்லி, தோசைக்கு அரைக்கிற பவுடர அரைக்க போறோம் சொல்லுங்க. அவங்களுக்கே தெரியும். இந்த மாரி கொஞ்சம் நறு நறுன்னு அரைச்சு குடுப்பாங்க. ரொம்ப ஓவரா பவுடரா அரைக்க தேவையில்ல. இது வந்து கொஞ்சம் சூடா இருக்கு. இத நல்லா அப்படியே ஓப்பன் பண்ணி ஆற வச்சுருங்க. நல்லா ஆறிட்ட பிறகு காத்து போகாத ஒரு கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் அதிகமா அரிசி ரெடி பண்ணதுக்கு முன்னாடி, கொஞ்சம் கம்மி குவான்டிட்டில ரெடி பண்ணி பார்த்தேன். நல்லா சூப்பராவே வந்துச்சு எனக்கு இட்லி. அதனால தான் இப்போ நான் அதிக குவான்டிட்டில ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சமா நான் ட்ரை பண்ணும்போது, அந்த அரிசி கொஞ்சம் தானே இருந்தது. ஸோ, நான் மிக்ஸி ஜார்லயே அரைச்சு எடுத்துட்டேன். மிக்ஸி ஜார்ல நீங்க அரைச்சு எடுக்கும்போது, எந்த அளவுக்கு அரைச்சு எடுக்கணும்னா, ரொம்ப சாஃப்ட்டா அரைக்க வேணாம். ரவைய விட கொஞ்சம் நறு நறுன்னு இருக்கணும். கொஞ்சம் கம்மியா. அதுக்கு ஏத்த மாரி அரைச்சு எடுத்துக்கங்க. அப்பதான் இட்லி வந்து நல்லா வரும். ஒருவேள தோசை ரெடி பண்றதா இருந்தா, நல்லா சாஃப்ட்டா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ ரெடி பண்ண இந்த பவுடர்லேருந்து நம்ம இட்லி பேட்டர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அதுக்கேத்த மாரி மாவு எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி நல்லா சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுட்டு, கையால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கையால இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது, மாவு வந்து நல்லா புளிச்சு வரும் உங்களுக்கு. ஸோ கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மூடி போட்டு ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. ஒரு 7லேருந்து 8 மணி நேரம். இந்த மாவு வந்து புளிக்கிற வரைக்கும். நீங்க ஒரு வேளை ஆப்ப சோடா சேர்க்கிறதா இருந்தா, இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து இட்லி, தோசை எது ரெடி பண்ணாலும் இந்த ஆப்ப சோடா வந்து சேர்க்க மாட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் இந்த சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த இட்லிய வந்து நான் நாளைக்கு காலையில தான் ரெடி பண்ண போறேன். ஸோ நைட்டே மாவு வந்து நான் கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். நைட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது, காலையில எந்திச்சு பார்த்தா உங்களுக்கு நல்லா நொரைச்சு, புளிச்சு வரும். ஸோ நைட்டே ரெடி பண்ணி வச்சுருங்க. இத மூடி போட்டு வச்சிடலாம். நாளைக்கு காலைல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் காலையில ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மாவு பாருங்க சூப்பரா புளிச்சு வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் சும்மா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, நம்ம இட்லி ஊத்தி எடுத்துடலாம். இந்த ரெடிமேட் மாவுல பண்ண இட்லி எப்படி இருக்குமே சொல்லிட்டு நான் பயந்துட்டே தான் பண்ணேன். சொல்லக்கூடாது. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா, நல்லா சாஃப்ட்டா நல்லா வந்துச்சு இட்லி உங்களுக்கு. இந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நீங்களும் போட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாரி நல்லா ஸ்பாஞ்சியான இட்லி கிடைக்கும். அதனால தான் நான் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு கம்மியான அளவுல ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா ரிசல்ட் வந்து சூப்பரா வந்தது. அதனால தான் இன்னைக்கு நான் வீடியோவா போட்டிருக்கேன். இப்ப பாருங்க நம்மளுக்கு இட்லி வந்து கிடைச்சிருக்கு. அது அவுட்புட் பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையா சூப்பரா இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம அந்த அரிசி வாஷ் பண்ணோம்ல, அது வந்து நல்லா வாஷ் பண்ணணும். நம்ம கொஞ்சம் சோம்பல் பட்டு வாஷ் பண்ற டைம் கொஞ்சம் குறைச்சிட்டா, இட்லியோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாரி நல்ல ஒயிட்டான இட்லி கிடைக்கும். உங்களுக்கு நான் எடுக்கும்போதே தெரியும். இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா நல்லா வந்திருக்கு சொல்ட்டு. இது டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, இட்லி அந்த டேஸ்ட்ல இருந்தது. பாருங்க நல்லா சாஃப்ட்டா நல்லா வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ரேஷன் அரிசியிலேயே சூப்பரான இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேல கரண்ட் இல்லையே, இல்ல மாவு புளிச்சு போச்சு சொல்லிட்டு நீங்க கவலைப்படவே வேணாம். தேவைப்படும்போது எடுத்து சூப்பரா இட்லிய ரெடி பண்ணிடலாம். நான் சொன்ன இந்த ரேஷியோ படி நீங்க அரிசி போட்டுட்டு, அந்த ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணி நீங்க மாவு அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா, செம சாஃப்ட்டான நல்ல ஒயிட்டான இட்லி உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க அரைச்சு எடுத்துட்டு இத ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா, 6 மாசத்துலருந்து 1 வருஷம் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். நீங்களும் இத ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.